அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பனு அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி என்னுடன் இருக்கும் பொழுது அங்கு வந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் யார் என்று கேட்டார்கள். இவர் இரவெல்லாம் உறங்காமல் தொழுது கொண்டே இருப்பார் என்று நான் பதில் கூறினேன். இதை கேட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிறுத்து, உங்களால் இயன்றதை செய்யுங்கள், நீங்கள் சலிப்படையும் வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான் என்று கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1151. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். வணக்க வழிபாடுகளை அடையாளம் வைத்து ஒருவரை புகழுவது கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் பாடம். நம்மால் இயன்ற அளவிற்கு வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமே தவிர வணக்க வழிபாடுகளுக்காக நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம். நாம் சலிப்படையும் வரையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுதான் செய்தாலும் அதற்குரிய நன்மைகளை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த வணக்க வழிபாடுகளே நம்மை சலிப்படைய செய்துவிடக் கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம். அல்லாஹ் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. நாம் தான் நம்முடைய அசதியின் காரணமாக வணக்க வழிபாட்டிலேயே சலிப்படைந்து விடுகிறோம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.